Hello friends, welcome to Fantasy Gurudhamma YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 59வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வாஸ் பஞ்சாப், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த டேட்ல வந்து டபுள் ஹெட்டர் மேட்ச், ரெண்டு மேட்ச், மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. இது அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஜெய்ப்பூரோட பிச்சை பொறுத்த வரைக்கும், ஸோ ஜெய்ப்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக மேட்சஸ் எல்லாம் பார்க்க தெரிஞ்சிருக்கும். பேட்ஸ்மேனுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஃபேவரபா வெனுவா தான் வந்து இருக்கு. இந்த வெனுவுல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணுவாங்க, செகண்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் நடந்திருக்குன்னா 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, 2 மேட்ச் பேட் செகண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெனு போத் இன்னிங்ஸுக்குமே பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு ஃபேவரபான வெனுவா தான் இருக்கு. இதுல ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா 175 to 180+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து அடிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாருங்க. இதுல பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது பவுலர்ஸுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு 10 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 5 ல இருந்து ஒரு 6 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 3 ல இருந்து ஒரு 4 விக்கெட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல அதாவது பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தானுக்கு இடையே நடக்கிற மேட்சுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டெல்லி அண்ட் குஜராத்துக்கு இடையே நடக்கிற மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் 7.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கும் அண்ட் 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாரதா வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு 62 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 23 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 39 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 164. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் MI 217 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் வந்து இழந்து. லோவஸ்ட் ஸ்கோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் 59 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அதுதான் ரீசன்ட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 192 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதுல டோட்டல் விக்கெட்ஸ் 43 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ணதுல. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 28 விக்கெட்டும் ஸ்பின்னர் 15 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுதான் ஹெட்வெட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 3 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஓகே, பார்த்து 2 டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சிம்ரன் சிங், பிரியன் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நயில் வதரி, மார்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், மார்கோ ஜான்சன், அஸ்மதுல்லா உமர் சாய், அசதீப் சிங், சகல், ஹர்பிட் பால். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் வந்து அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து
பண்ணுவாரு. அண்ட் ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், அசரங்கா, நான்ரி பர்கர், தீக்ஷனா, ஆகாஷ் மத்வால் அண்ட் டூபே. ஸோ இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அசரங்கா மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. நான்ரி பர்கர் 3ல இருந்து 4 ஓவர். தீக்ஷனா அவர் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் ஆகாஷ் மத்வால் அவரு வந்து 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாகர் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா பவுல் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த மேட்ச் சாகர் அண்ட் மத்வால் இவங்க 2 பேர்ல 71 பேர் சேஞ்ச் ஆறாங்கன்னா அதுக்கு போல தேஷ்பாண்டே உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்தாருன்னா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. இங்க பாருதா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சேம் ஆஸ்வல் இந்த 5 பவுலருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுலிங் எப்சை கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் லிஸ்ட்ல இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்சிமரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்கிறாங்க. ட்ரீம் டீம்ல விளையாண்ட கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்கன்னா 10 மேட்ச்ல 8 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ 2-3 மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரீம் டீம்ல வராம இருக்காங்க. மற்ற எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்த பிளேயர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொன்னா ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. இதுல பிரிட்சிமரன் சிங்கா பிரியன்ஸ் ஆர்யாவா அப்படிங்கும் போது இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது பிரிட்சிமரன் சிங் நல்லாவே ஃபார்ம்ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிரியன்ஸ் ஆர்யா கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏர்லியே விக்கெட்ஸ் வந்து இழந்துறாரு. அதுவும் அந்த ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமா கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. அதுவும் ஸ்விங் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துருக்காரு. ரீசெண்ட் மேட்ச் அவர் விக்கெட் இழந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான முறை ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. அதுல எனக்கு தெரிஞ்ச ஆப்போனன்ட் டீம்ல ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நான்ரி பர்கர் அண்ட் ஆகாஷ் மத்வால் இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல பிரியன்ஸ் ஆர்யா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் வரும் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நான் பிரியன்ஸ் ஆர்யா கம்பேர் பண்ணும்போது பிரிட்சிமரன் சிங் ரொம்பவே ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். நான் பர்டிகுலரா பிரிட்சிமரன் சிங் கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆவரேஜா நீங்க போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. பிரியன்ஸ் ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா நீங்க ஒரு வந்து 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யாட்ட இருந்து சரியா ஒரு 50+ ரன்னுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ பிரியன்ஸ் ஆர்யா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து செகண்ட் பேட் நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. 90% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப சேஃபான பிக் தான். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்திருக்காரு. சோ இவர் வந்து நம்ம பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது செகண்ட் பேட் பண்ணுவோம் அப்படின்னு பிரிக்க முடியாது. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஆவரேஜா ஒரு 35+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் வந்து பண்ணிட்டாரு. சம்டைம்ஸ் அதாவது பவர் பிளே கூட விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் அதாவது ஸ்ரேயஸ் ஐயருக்கு முன்னாடியே பேட்டிங் ஆர்டர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது நீங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணும்போது பவர் பிளேல 2 பேர்ல ஏழு பிளேயர் விக்கெட் வந்து இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் ஆர் இவர் தான் வந்து பண்றாரு. அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலியமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் சம்டைம் டாப் ஆர்ல பவர் பிளே கூட விக்கெட் விழுந்துருச்சுன்னா இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாரு. அப்படி இல்ல செகண்ட் டவுன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல பேட்டிங் ஆர்டர் வராரு. பேட்டிங் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவுட் இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜாஸ் இங்கிலீஷ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரகுல் வாத்ரே ரகுல் வாத்ரே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து பெருசா அந்த ஹிட்டிங் மைண்ட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்லேயே சம்டைம் இந்த விருள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. சம்டைம் டாப் ஆர்ல இருக்கவங்களே பேட்டிங் ஆர்டர் வந்து முடிச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கடைசி கட்டத்துல தான் ஒரு விக்கெட் வந்து 5வது பேட்ஸ்மேன் அந்த உள்ள வந்து வராரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ராஜஸ்தானுக்கு ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றீங்க. ஸோ ராஜஸ்தான் இருக்கவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. விக்கெட்டிங்க பஞ்சாப் வந்து கொஞ்சம் டீம் வந்து கொலாப்ஸ் ஆகும்னு நினைச்சு ஒரு டீம் மேக் பண்றீங்கன்னா அதுல ரகுல் வாத்ரே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 பேருக்குமே நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஒரு நியூட்ரல் டீமா மேக் பண்றேன் 2 பேருக்குமே ஃபேவரா தான் ஒரு டீமை மேக் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 பேருமே நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அதான் சசாந்த் சிங்
சேம் இவரும் அதே மாதிரி தான் ஒரு பேட்டிங் ஆடும் ரொம்ப கடைசி டைம்ல தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஃபினிஷிங் ரோலர் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி அந்த 5 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30+ ஸ்கோர் வரைக்கும் கூட தாராளமா அதை எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேர் டாப்பர்ல இருக்க அந்த நகில்வாதரே மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு என்ன சொல்லணும் அதே தான் சசாந்த் சிங்க்கும். ஆர்ஆருக்கு ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றேன், அவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்க வந்து நல்லா பாப்பா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குன்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்றீங்க. பஞ்சாப் இந்த மேட்ச் லாஸ் ஆர்டர் வச்சு மேக் பண்ணீங்கன்னா அதுல இந்த 3 பிளேயர்ஸ் கூட நீங்க இப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் இருக்கும் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நியூட்ரல் டீம்னா இந்த 3 பேருமே நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. அதான் மார்கோ ஏன்சன். ஸோ மார்கோ ஏன்சனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து போல் பண்றாரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலர். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. அதுவும் நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய அந்த பெருவில் நல்லாவே பால் பவுன்சஸ் ஆகும். அதுல மார்கோ ஏன்சன் கண்டிப்பா நல்லா பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அஸ்மதுல்லா உமர் சாய் ரைட்டா மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் வந்து போல் பண்ணிருக்காரு. பவுல் பண்ண 3 மேட்ச்மே நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் தான் வந்து இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். பெருசா ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டா தான் வந்து இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் தான் வந்து எடுப்பாரு. ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்றாரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. உன்னோட கிராண்ட் லீக் இங்க ட்ரை பண்றீங்க, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நான் அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா நீங்க தாராளமா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கும் போது டீம்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் விட்டு நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா எதிர்பார்க்கிறேன். பட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போது ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு. சகல் லெக் பிரேக் பவுலர். சோ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. பட் ஸ்பின்னர் போல் பண்ணாலும் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல சகல் எனக்கு தெரிஞ்சு செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் இல்லையே, கம்பல்சரி ஒரு விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா நீங்க 50 டாஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஓகே, பார்த்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் சூரியவன்சி 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாரு. ஸ்டார்ட் அப்ல பெருசா அவர் வந்து ஃபார்மே இல்லை, கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து டக்குன்னு இழந்துட்டே இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு 10, 7, 8 மேட்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வேற லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு தான் சொல்லணும். விளையாடுற எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. கொஞ்சம் சேஃபா போன வச்சுக்கோங்க, ஜெய்ஸ்வால் கண்டிப்பா ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு இந்த மேட்ச். அது மட்டும் இல்லாம இந்த வெனுல நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு இந்த வெனுல. சோ அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப பெஸ்டான பிளேயர், சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா இந்த மேட்ச் ஒரு 40ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சூரியவன்சி இந்த வெனுல நல்ல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 100+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ என்ன மாதிரி பவுலர்கிட்ட விக்கெட் இழக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட, நல்ல ஒரு ஸ்விங் வெரிஸ்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய வயசுல ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்கோ ஏன்சன், இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹர்ஷதீப் சிங் அண்ட் சூரியவன்சி இவங்க 2 பேருக்கும் இடையில கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் சூரியவன்சி பவர் பிளேயர் விக்கெட் இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் ஹர்ஷதீப் சிங் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். பட் பர்டிகுலர் நான் இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங்க்கும் சூரியவன்சிக்கும் ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் இவர் தாங்க பண்றாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மேட்ச் வந்து அவர் வந்து பிளே பண்றாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவரோட ஹிட் அண்ட் வேற லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சஞ்சு சாம்சனை கம்பேர் பண்ணும்போது. அதாவது ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேட்டிங் ஆர்டர் வரவும் மாட்டாரு. அப்படி வந்தாலும் பெருசா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்ல. அதுவும் இந்த டாப் ஆர்டர்ல அந்த 2 விக்கெட் பவர் பிளேக்குள்ள விக்கெட் வந்தாதான் ஜாஸ் இங்கிலீஷ் இன்னிங்ஸ் 1 டவுன் இறங்குறாரு. அப்படின்னா செகண்ட் டவுன்ல தேர்ட் டவுன் இந்த மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அவரை கம்பேர் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு இன்ஜுரி கண்டிஷன்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் தானே இருக்கு இன்ஜுரி கண்டிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றதுனால கண்டிப்பா அந்த பேக் டு ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன்.
ஸோ ஆக்சுவல் நான் பர்டிகுலரா சஞ்சு சாம்சன் இருந்து இந்த மேட்ச் இந்த வெனுல இருக்க அவரோட ஆவரேஜா இருக்கட்டும், ஹெட்வெட்ல இருக்க அவரோட ஆவரேஜ் ரெக்கார்டா இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் பர்டிகுலரா ஒரு 50+ இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் சஞ்சு சாம்சன் இருந்து. அண்ட் விக்கெட் கீப்பிங் வேற பண்றதுனால ஒரு ஸ்மால் லீக்கு நீங்க அவரை கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ரியான் பராக். ஸோ இந்த டீம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 2 பிளேயர் ஒரு பவர் பிளேயருக்குள்ளார ஒரு 70 இருந்து ஒரு 80+ ஸ்கோர் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுகுதுன்னா அதுக்கு அடுத்து இருக்க பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட்லாம் கிடையாது. அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிக்கிட்டு அதே டார்கெட்ல நோக்கியே போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் பிளே பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட்ல அவங்க வந்து பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இதுல ரியான் பராக்கும் சேம் அதே ஆப்ஷன் தான். வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், கடைசி வரையும் பாலை பார்த்து ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் ஒரு கேப்டன்ஷிப் வந்து பண்ண மாட்டாரு. ஸோ ஒரு கேப்டன்ஷிப் பண்ற மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் அவரே 3 ஓவர் 4 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் பண்ணாதனால அது மட்டும் இல்லாம ஆப்ரன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா யாருமே இல்ல. ஸோ அப்படி இருக்க ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு தீக்ஷனா வந்து இருக்காரு. ஸோ தீக்ஷனா இந்த மேட்ச் பிளே பண்ணல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கம்பேரிசன் கொடுக்க ரியான் பராக் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். பட் தீக்ஷனா கண்டிப்பா இந்த மேட்ச் பிளே பண்ணுவார் அப்படிங்கிறதுனால ரியான் பராக் பவுல் பண்ண மாட்டாரு. ஒன்லி பேட்டிங் மட்டும்தான். பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 25 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. இந்த மேட்ச் ஒரு 2 கேச்சஸ் பிடிக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு 0.+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டிங் மூலமாவே ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 60-70+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுட்டுப்பா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ பவுல் பண்றாரு, ஒரு 4 விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிறனால ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாராங்கன்னு பெரிய டவுட்டா இருக்கு. ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் பேட்டிங் மட்டும் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு பவுலிங்ல இருந்து நம்ம எதுவும் எக்ஸெப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவர் ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றாங்க வேணா ரிஸ்க் அவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. துருஜுரல். ஸோ துருஜுரல் விக்கெட் கீப்பிங் பண்ணல, சஞ்சு சாம்சன் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் இன்ஜுரியிலிருந்து இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் வந்தாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, விக்கெட் கீப்பிங் அவர் பண்ண விடல அப்படின்னு நினைச்சு ஏதாவது லாஸ்ட் டைம்ல அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இந்த 2 பேர்ல யாரு விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிறத டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் துருஜுரல் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னா ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா சஞ்சு சாம்சனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைச்சோம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து துருஜுரல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல துருஜுரல் சஞ்சு சாம்சன் கம்பேர் பண்ணும்போது பெருசா வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த வெனுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா வந்து இல்ல. இப்படியே இருந்ததுலயும் பாத்தீங்கன்னா துருஜுரல் பேட்டிங் ஆர்டர் வரும்போது அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர்ஸும் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸ்டார்ட் அப் இருந்த ரெக்கார்ட் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து பெருசா இல்ல. ஒன்னு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல, அப்படியே கிடைச்சாலும் அந்த டார்கெட்டை நோக்கி ஃபாஸ்டா போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல அவங்க பிளே பண்றதுல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸையும் வந்து இழந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் துருஜுரல் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா ஒரு 10 டீம்ல ஒரு 2-3 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது. இப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படின்னா ஸோ அஷோர் நீங்க அவரை கன்சல்ட் பண்ண வேணாம், அவரை தவிர்த்துட்டு அவருக்கு நீங்க வேற பிளேயருக்கும் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சிம்ரன் ஹெட்மயர் ஒரு குட் பினிஷர், குட் சேசர்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா கடைசி ஒரு நல்ல ஸ்கோர்ல கொண்டு போய் மேட்சை பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா அந்த டார்கெட்டை நோக்கி சேசிங் பண்றதுல ஒரு பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருப்பார். இன்கேஸ் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டீம் வந்து கொலாப்ஸ், அதாவது பஞ்சாப்க்கு ஃபேவரா நீங்க டீமை மேக் பண்றீங்க, ராஜஸ்தான் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸ் எல்லாம் வந்து இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு மேக் பண்ணீங்கன்னா அதுல சிம்ரன் ஹெட்மயர் கண்டிப்பா ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு, ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு 13 ஓவர்ல சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஒரு 35 இருந்து 40 ஸ்கோர் அப்படிங்கறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அதே 15-16 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் வருது, டாப் ஆர்டர் இருக்கவங்க ஸ்டேபிளா பிளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சிம்ரன் ஹெட்மயர் இருந்து நம்ம ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம சிம்ரன் ஹெட்மயர் இருக்க இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ ஒரு ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல தானே வந்து இருக்கும், அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் லாங் ஆஃப். ஸோ அந்த பவுலிங்க்கு தேர்ந்தாப்புல சேஞ்சஸ் பண்ணி அவர் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சேம் இவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாலும் மேட்சிங் மேட்ச் இந்த ஃபீல்டிங் மூலியமாவே 16-20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஓவராலா ரொம்ப லோ பர்சன்ட்ல கூடிய ஒரு பிளேயர் அப்படி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு
25% வரையும் தான் இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது லோ பர்சன்டேஜ் கூட பிளேயருக்கு நான் ஒருத்தர் டபுள் போத் நிச்சயமா ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு சிம்ரன் ஹெட்மயர் ரொம்ப ஒரு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா அசரங்கா மினிமம் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெனுவில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷனும் இல்ல, ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கிறாரு. அதுக்கு வந்து பெருசா அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆப்ஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். பேட்டிங் வந்து அவர் நம்ம பெருசா வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், பெருசா அவர்கிட்ட வந்து பவுலிங்ல வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஆண்ட்ரி பர்கர். ஸோ ஜாஃபா ஆர்ச்சர் வந்து பிளே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் இருக்க மேட்சஸுக்கு. ஸோ அவருக்கு பதிலாக ஆண்ட்ரி பர்கர் தான் இந்த மேட்சஸ் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளே, அதாவது ஜாஃபா ஆர்ச்சரோட பவுலிங் ஆப்ஷனை இவர் வந்து எடுத்துக்குவார். ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல கூட இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெருசா ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. பட் லாஸ்ட் சீசன் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே பண்ண மேட்சஸ்ல ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அந்த மேட்ச் எல்லாத்துலயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீக்ஷனா ஆஃப் பிரேக் பவுலர் 4 ஓவருக்கும் வந்து பவுல் பண்றாரு. ஸ்டார்டிங் பவர் பிளேலயே அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு 4 இருந்து 5 ஓவருக்குள்ளாரையே அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும் போது பிரியான் சாரியா நகல் வாதர் 2 பிளேயர் தான் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி தீக்ஷனான்றது நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான் வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஷாகர். ஸோ யஸ்வந்த் சிங் ஷாகரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணியிருந்தாரு. அந்த பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்சுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ட்ரீம் டீம்ல வந்து வந்திருந்தாரு. பட் இந்த மேட்ச் இவர் பிளே பண்ணுவாரா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இவர் பிளே பண்ணல அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல துஷார் தேஷ்பாண்டே தான் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேர்ல யார் பிளே பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பவுல் பண்றாங்கன்னா அவங்களை கன்சல்ட் பண்ண தேவையில்லை, அவங்க தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்க வேற பிளேயருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆகாஷ் மத்வால். ஸோ 2 மேட்ச் வந்து பிளே பண்ணாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருந்துச்சு. மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாரு. பட் இந்த சீரீஸ்ல இந்த ஐபிஎல்ல பிளே பண்ண 2 மேட்சுமே டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசா அவர்கிட்ட வந்து பவுலிங்ல இருந்து விக்கெட்ஸே வந்து கிடைக்கல, மைனஸ்ல தான் வந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பால் வந்து எல்லாருமே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஹிட்டிங் கிடைக்கல. இந்த ஓவர் எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர் தான் வந்து பவுல் பண்ணாரு. பெருசா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுல 1 விக்கெட் வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு கூட ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ரியான் பராக் இந்த 3 பேருமே ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. இந்த ஹை பர்சன்டேஜ் ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இவங்க 2 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 50 ஆப்ஷனா தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே பஞ்சாப் எடுத்தீங்கன்னா பெட்சரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங், மார்கோ யான்சன் இந்த 4 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு இந்த 4 பிளேயருமே ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. பிரியான் சாரியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. சகல் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஸ்டார் ஆப்ஷன் யாருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது அண்ட் ஹர்ஷதீப் சிங் கூட நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே நீங்க ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் ரியான் பராக் அண்ட் ஆண்ட்ரி பர்கர் இந்த 2 பேருக்கு ஒரு கேப்டன் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றீங்க பட்சத்துல பிரெட்சிமரன் சிங் அண்ட் மார்கோ யான்சன் அண்ட் அசம்துல்லா ஒமர் சாட் ஸோ இந்த 3 பேருமே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுவாங்க. மல்டிபிள் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல கேப்டன் கட்டம் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து
இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.